கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் பைபிளும் குறளும் ஒப்பாய்வு என்ற தலைப்பின் கீழ் ஒரு குறளை நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குறள் அதிகாரம் 5, குறள் 49. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அரண் அறமாகிய இரட்சிப்பு எனப்பட்டதே என்று சொல்லப்படுவதே இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை அகுதும் அதிலும் பிறன் பழிப்பது பிறர் பழிப்பதற்கு இல்லாயின் ஏதுவில்லாதிருப்பது நன்று, மிகவும் நல்லது. இந்த குறளுடைய பொருள் என்னவென்றால், அறமாகிய இரட்சிப்பின் வழியில் வாழ்வது என்று சொல்லப்படுவதே இல்வாழ்க்கை வாழ்வது ஆகும். அதுவே பேரின்ப வீட்டின் நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். அந்த இல்வாழ்க்கையை பிறர் பழிப்பதற்கு ஏதுவில்லாமல் வாழ்வது மிகவும் நல்லது. இந்த குறள் சம்பந்தப்பட்ட 2-3 வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் முன்பாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும். நற்கிரியைகள், நாம் செய்கிற நற்கிரியைகளை பார்த்து மனுஷர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். இவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம், இவர்கள் வாழ்வதுதான் நல்லதொரு வாழ்க்கை, இவர்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக வாழுகிறார்கள் என்று பரலோக பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் மற்ற மனுஷர்கள் முன்பாக பிரகாசிக்கப்பட வேண்டும் என்பதை இயேசு தன்னுடைய உபதேசத்திலே சொல்லுகிறார். அடுத்தபடியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்கும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அரணமாகிய இரட்சிப்பிலே வாழுகிற ஜனங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து அவர்களுடைய நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். புறஜாதிகள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய அறமாகிய இரட்சிப்பின் வழியிலே நடக்கிறவர்கள் என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் நம்முடைய நற்கிரியைகள் விளங்க வேண்டும். அந்த நற்கிரியைகளை பார்த்து சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நாம் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்பதை இந்த வசனமும் குறிப்பிடுகிறது. அடுத்தபடியாக அதே அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இது ஒரு தேவ சித்தம். அது என்னவென்றால், நாம் நன்மை செய்கிறதினாலே ரட்சிப்பை பெற்று அறமாகிய ரட்சிப்பின் வழியிலே நடக்கிற தேவ ஜனம் நன்மை செய்கிறதுனாலே புத்தி
புத்தியீனமாய் இருக்கிற மனுஷருடைய அறியாமையை அடக்க வேண்டும். நம்முடைய நன்மை புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்க வேண்டும். இதுவும் தேவ சித்தத்தில் ஒன்றாய் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய வசனம் குறிப்பிடுகிறது. அடுத்தபடியாக 3 யோவான் 3 மற்றும் 4 வசனங்கள். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இங்கு ஒரு தேவ மனுஷனாகிய காயு, அந்த காயு என்கிற ஒரு மனுஷன் சத்தியத்திற்கு சாட்சியாய், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சாட்சியாய், விசுவாசிகளுக்கு சாட்சியாக வாழ்வதை குறித்து பரிசுத்த யோவான் அங்கே எழுதுகிறார். இப்படி ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனும் தேவனுக்கு பிரியமாக சத்தியத்திற்கு சாட்சிகளாக, சபையிலே இருக்கிற ஜனங்களுக்கு சாட்சியாக, சுற்றி இருக்கிற புறஜாதிகள் மத்தியில் சாட்சியாக, புறஜாதிகள் நம்முடைய நல்ல நடக்கையை பார்த்து தேவனை, பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் புறஜாதிகள் மத்தியிலே பிரகாசிக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் பரலோகத்திலே இருக்கிற பேரின்ப வீட்டிலே நித்திய காலமும் நாம் வாழ முடியும். அந்த பேரின்ப வீட்டிலே நித்திய காலமும் வாழ்வதற்கு இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டிய முறைகளை கர்த்தருடைய வசனம் சொல்வதைத்தான் நாம் இப்பொழுது சொல்ல கேட்டோம். அதைத்தான் இந்த குறளும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த குறளும் அறமாகிய ரட்சிப்பின் வழியிலே வாழ்வது என்று சொல்லப்படுவதுதான் இல்வாழ்க்கை வாழ்வது ஆகும். அதுவே பேரின்ப நித்திய வீட்டுக்கு, நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். அந்த இல்வாழ்க்கையை பிறர் பழிப்பதற்கு ஏதுவல்லாமல் வாழ வேண்டும். பிறர் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்லும்படியாய், பிறர் பழிக்காமல் இருக்கும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் வாழ வேண்டும் என்பதை இந்த குறளும் சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.